ஹாய், திஸ் இஸ் பாலாஜி. இப்போ வந்து நம்ம பிட்ரிபிள்இ பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் 5th யூனிட் பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5th யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இந்த யூனிட்டில் வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோ வந்து 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஃபண்டமெண்டல் ஃபங்க்ஷனல் எலமெண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கேலிப்ரேஷன். ஃபங்க்ஷனல் எலமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கேலிப்ரேஷன் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து 1 by 1 கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துக்குங்க, பார்க்காதவங்க பார்த்துங்க. அப்புறம் வந்து இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ரேட்டிங் பிரின்சிபல் ஆஃப் மூவிங் காயில் அண்ட் மூவிங் அயன் மீட்டர்ஸ். இது வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீடியோவில் போட முடியாது, அதனால் வந்து 2-3 வீடியோ சேர்த்து நான் போடுறேன் இந்த டாப்பிக்கை. ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன தெரிஞ்சுக்கலாம். ஸோ நவ் வி கோயிங் டு see that electrical measurement and measuring instruments. Electrical measurement நார்மலாக வந்து electrical measurementனா voltage, current, power, some other quantities. voltage, current, power, frequency, power factor, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க. எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி மெஷர் பண்ணுறது எலக்ட்ரிக்கல் மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க. அதுக்கு தேவைப்பட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, வோல்டேஜ் மெஷர் பண்ணால் வோல்ட் மீட்டர் வேணும், கரண்ட் மெஷர் பண்ணால் மீட்டர் வேணும், பவரை மெஷர் பண்ணுறது வாட் மீட்டர் வேணும், அதுமாதிரி எனர்ஜியை மெஷர் பண்ணுறதுக்கு எனர்ஜி மீட்டர் வேணும். ஓகேவா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ மெயினாக வந்து மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா, மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னா சொல்லியிருந்தேன், வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், வாட் மீட்டர், அப்புறம் வந்து எனர்ஜி மீட்டர், இதெல்லாம் வந்து மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். மெயினாக வந்து மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் த ஃபிசிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி. ஃபிசிக்கல் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி மெஷர் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க. அதோட எலக்ட்ரிக்கல் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். The term measurement means measurementனா என்னென்னா கம்பேரிசன் பிட்வீன் 2 குவான்டிட்டிஸ். 2 குவான்டிட்டி வந்து கம்பேர் பண்ணுறது, அதாவது சேம் யூனிட்ஸ், சேம் இப்போ 2 குவான்டிட்டி வந்து கம்பேர் பண்ணுறது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்புட்டில் ஒரு குவான்டிட்டி இருக்கும். இப்போ ஆம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஆம்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு காட்டுறது வந்து மீட்டர் தான் காட்டும். ஓகேவா, த மேக்னிடியூட் ஆஃப் த ஒன் குவான்டிட்டி, ஒரு குவான்டிட்டியோட மேக்னிட்டி இஸ் அன்னோன். ஒரு குவான்டிட்டி வந்து அன்னோன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் எடுத்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு வந்து 10 ஆம்ஸ் கொடுக்குறேன்னு தெரியும், பட் மீட்டரில் வந்து அது தெரியாது 10 ஆம்ஸாக கொடுக்குறீங்கன்ட்டு. அதுதான் ஒரு குவான்டிட்டி வந்து அன்னோன். இஃப் கம்பேர் வித் த ப்ரீடிஃபைன் வேல்யூ வேல்யூவில் கம்பேர் பண்ணுறோம். ரிசல்ட் வில் பி கம்பரேஷன் பி அப்டைன் ரிகார்டிங் நியூமரிக்கல் வேல்யூ. ரிசல்ட் வந்து நியூமரிக்கல் வேல்யூவாக அப்டைன் ஆகுது, அதுதான் வந்து மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க. இதெல்லாம் மெயினாக வந்து 3 டைப்ஸ் இருக்குது மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்டகரிஸ்: எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்கன்னா யூஸ் ஃபார் மெஷர் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி. மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறது. ஃபிசிக்கல் ஒன்றா நேர்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஒன்றா டார்க்கு, ஃபோர்ஸு, அப்புறம் ப்ரெஷர், இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அது வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க. நார்மலாக வந்து திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் சூட்டபிள் ஃபார் மெஷரிங் த ஸ்டாட்டிக் அண்ட் suitable for measuring suitable condition. Instrument unable to give response to dynamic condition. அதாவது இந்த மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டைனமிக் கண்டிஷன் வந்து மெஷர். டைனமிக்னா இப்போ கண்டினியூஸாக வேரிங் குவான்டிட்டிஸ் வந்து மெஷர் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும் மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, அதனால வந்து என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் போகிறோம். எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து குயிக் ரெஸ்பான்ஸ் டைம் வந்து ரெஸ்பான்ஸ் டைம் வந்து எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் குயிக் ரெஸ்பான்ஸ் டைம். Instrument provides quick response compared to electrical and mechanical. அதாவது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா வெரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து லாஜிக் கேட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எலக்ட்ரானிக்ஸ் லாஜிக் கேட்ஸ், அப்புறம் வந்து அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ், பிஜேடி, மாஸ்ஃபெட், அப்புறம் டயோட், அதில் டிரான்சிஸ்டர், அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டில். எலக்ட்ரிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வைண்டிங்ஸ்லாம் இருக்கும், ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர், வைண்டிங், அதெல்லாம் வச்சுருந்தா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலும் இருக்காது, மெக்கானிக்கலும் இருக்காது. எலக்ட்ரிக்கலும் இருக்காது, எலக்ட்ரானிக்ஸும் இருக்காது. ஓகே, மெக்கானிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி மெக்கானிக்கல். ஓகே, மெக்கானிக்கலாக மெஷர் பண்ணுறது. இப்போ நார்மலாக வெயிட் எடுத்திங்கன்னா அது மெக்கானிக்கலும் இருக்குது, எலக்ட்ரிக்கலும் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸும் இருக்குது. நம்ம லாஸ்ட்டு ஃபியூ டிகேட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் மெஷர் பண்ணுறதுக்கு மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் வெயினாக வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் தான். ஒன்று வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அப்புறம் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட், மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஸோ நவ் வி கோயிங் டு see the what is electrical instrument. ஓகே, எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா
எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா electrical instrument used to measurement of electrical quantity. அது electrical quantity நமக்கு தெரியும், current, voltage, power, இதெல்லாம் மெஷர்மெண்ட் எலக்ட்ரிக்கல். அது கரண்ட் மெஷர்மெண்ட் அம்மீட்டர், வோல்ட்மீட்டர் அது வோல்ட்மீட்டர், வாட் பவர் மெஷர்மெண்ட் வாட் மீட்டர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் எலக்ட்ரிக்கல் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, நாமளே அம்மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெஷரிங் த கரண்ட் இன் ஆம்ஸ், வோல்ட்மீட்டர் மெஷர் த வோல்டேஜ் அண்ட் வாட் மீட்டர்ஸ் ஆர் யூஸ் டு மெஷர் த பவர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த மெயினாக வந்து கிளாஸிஃபைங் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த மெத்தட்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டிங் த அவுட்புட் ரீடிங். அதாவது கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்கு. பேஸ்ட் ஆன் த டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட் ஆஃப் ரெப்ரசன்டிங் த அவுட்புட் எப்படி வந்து கிடைக்கணும் அதை பொறுத்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ் பண்ணலாம். அது நெக்ஸ்ட் பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு. எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து அப்சல்யூட் இன்டைரக்ட், அப்புறம் வந்து செகண்டரி டைரக்ட். ஓகே, அப்சல்யூட் இன்டைரக்ட் அப்படின்னா என்ன, நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். செகண்டரி டைரக்ட் வந்து 2 டைப்பாக மெஷர் பண்ணலாம் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட், அப்புறம் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட், சாரி அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட். அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் 2 டைப் இருக்குது, டிஃப்ளெக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் நல் டிஃப்ளெக்ஷன். இதெல்லாம் வந்து 2 டைப். அனலாக்னா நம்ம அனலாக் குவான்டிட்டி, அனலாக்லாம் வந்து நம்ம வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்லாம் இருக்காது, லாஜிக் கேஸ் அதெல்லாம் இருக்காது. டேரெக்டாக வந்து அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்க்கு காம்பனன்ஸ் மட்டும் தான் இருக்கும். அனலாக் காம்பனன்ஸ்லாம் வந்து டயோடு, எஸ்சிஆர், பிஜேடி, மாஸ்ஃபெட், ஜேஃபெட், ஐஜிபிடி, அதெல்லாம் வந்து அனலாக் காம்பனன்ட். அந்த காம்பனண்ட்டை வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க. அதில் வந்து 2 டைப் இருக்குது, டிஃப்ளெக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், நல் டிஃப்ளெக்ஷன். ஓகே, இது வந்து இந்த 2 டைப் இருக்குது. டீட்டெயிலாக நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். இந்த டிஃப்ளெக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட், இன்ட்ராகிரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட், ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, இந்த 3 டைப் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இதுலேருந்து பார்த்துட்டு வரலாம். இப்போ இதில் வந்து என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா அப்சல்யூட் இன்டைரக்ட், செகண்டரி டைரக்ட், அப்சல்யூட் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் டிஃப்ளெக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் நல் டிஃப்ளெக்ஷன், இண்டிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், இன்டகிரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட், ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இதெல்லாம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். மெக்கானிக்கல் அண்டு எலக்ட்ரிக்கல் வந்து நிறைய டைப் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒன்லி எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் தான் உங்களுக்கு சிலபஸில் இருக்குது, அதனால் அது மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட் gives the value of measured quantity regarding the physical constant. அதாவது ஃபிசிக்கல் கான்ஸ்டண்ட்டை வந்து மெஷர் பண்ணுற அப்சல்யூட் ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட். இப்போ நார்மலாக வந்து ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட் மீன்ஸ் ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன், டிகிரி அண்ட் மீட்டர் கான்ஸ்டன்ட். அதாவது கான்ஸ்டன்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணுறது ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் கேல்குலேட்டர் இருக்குல்ல, ரெக்வயர்ஸ் ஃபார் knowing the value of physical constant. அதாவது ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட்டோட ரெஃபரன்ஸ், அது ப்ரீவியஸ் இருக்கிற வேல்யூ கூட கம்பேர் பண்ணி பார்க்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் இது வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. செகண்டரி டைரக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா we have secondary instrument. Deflection shows the magnitude of the measurable quantity. Deflection வந்து magnitude of measurable quantity பண்ணும். Calibration of instrument with the standard instrument is essential for the measurement. ஆல்ரெடி நம்ம calibration and standards பார்த்துருந்தோம். நம்ம அது பார்க்காதவங்க வீடியோ வந்து நான் டாப் ஆஃப் வீடியோவில் கொடுக்குறேன், பார்த்துங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கேலிப்ரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்து கம்பேர் பண்ணுறது, அதுதான் வந்து செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது என்ன ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ அந்த வேல்யூ தான் வந்து செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்டும் காட்டும். ஓகே, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா த அவுட்புட் ஆஃப் திஸ் டைப் ஆஃப் டிவைசஸ் டைரக்ட்லி அப்டைன். அவுட்புட் வந்து டேரெக்டாக அப்டேட் பண்ணிக்கலாம். நோ மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ் ரெக்வயர்ட். அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து நீ ரீடிங் எடுத்துகிட்டு அதை வந்து கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அது வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ப்ரீவியஸாக பார்த்து வந்து அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட், அது வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் எடுத்துகிட்டு நீங்கள் திருப்பி வந்து கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வேல்யூ
இது டிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் இருக்கும். அது வந்து திருப்பி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? அது ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆங்கிள், டிகிரி அதெல்லாம் வந்து அப்சல்யூட் சிஸ்டமில் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மிஸ்டர் கான்ஸ்டன்ட்லாம் வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஹியர் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அந்த இது கிடையாது. ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன இருக்கோ அதே வேல்யூ வந்து இதுவும் காட்டும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் குவான்டிட்டிஸ் மெஷர் பண்ணுறது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் gives the output numerical form. செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட் வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் வேல்யூ அவுட்புட் கொடுக்கும். நம்ம நார்மலாக கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுறோன்னா அது டேரெக்டாக நியூமரிக்கல் வேல்யூ கொடுக்குது. ஓகேவா? அதில் வந்து நம்ம அனலாக் எதுவும் கிடையாது. அதுதான் வந்து கேல்குலேட்டர் ஒன் ஆஃப் த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் மோர் அக்யூரேட் கம்பேர்ட் டு த அனலாகை விட டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மோர் அக்யூரேட்டாக இருக்கும். ஹியூமன் எரர்ஸ் அக்கர்ஸ் இன் திஸ் ரிகார்டிங், அதாவது நோ ஹியூமன் எரர்ஸ் இருக்காது. ஓகே, ஹியூமன் எரர்ஸ் வந்து இருக்காது இந்த மெத்தடில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில். நெக்ஸ்ட் ஒன் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் whose output is varies continuously is known as the analogous instrument. The analogous instruments as pointer இருக்கும், which shows the magnitude of the measurable quantity வந்து shows பண்ணும். The analog is classified into two types. Analog instrument வந்து ரெண்டு டைப்பில் கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து null type instrument and deflection instrument. Null type instrument na enna, this instrument zero or null deflection indicates the magnitude. அதாவது null deflection, அதாவது ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் மூவ் ஆகுதுனாலே அது ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, null deflection the measure and quantity. The instrument has high accuracy and sensitive. இதெல்லாம் சென்சிட்டிவ் அதெல்லாம் வந்து லேட்டராக பார்க்கலாம். கேரக்டரிஸ்டிக்ஸில் வரும், இன்ஸ்ட்ருமெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் எல்லாம் பார்க்கலாம். அக்யூரசி, சென்சிட்டிவ் அதெல்லாம் லேட்டராக பார்க்கலாம். இப்போ வந்து null type deflection instrument one known and one unknown quantity. ஒரு unknown quantity ஒரு known quantity இருக்கும். when the values of the known and the unknown measuring quantities are equal, அது வேல்யூவும் unknown quantity known quantity ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த மீட்டர் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். நார்மலாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட் இருக்கா இல்லை செக் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வச்சுருக்கீங்களே டெஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட் இருந்தால் லைட் எரியும், கரண்ட் எல்லாம் லைட் எரியாது. அது வந்து நம்ம மெஷர் வேல்யூஸ் எதுவுமே இருக்காது, ஒன்லி இண்டிகேட் மட்டும்தான் இருக்கும். அதுதான் null type instrument. The pointer shows the zero or null deflection இருந்துச்சுன்னா instrument used in the point potentiometer and in galvanometer obtain the null position. அதாவது பொட்டென்ஷியோமீட்டர் கேல்வாமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் இருந்துச்சுன்னா வோல்டேஜ் இருக்குது, கரண்ட் இருக்குது, அதை மட்டும் காட்டுறது. அது null type, ரீடிங்ஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. அதுதான் null type இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மெயின் ஃபங்க்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிஃப்ளெக்ஷன் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் which is the value measuring quantity is obtained through the deflection of pointer. அதை பாயிண்டர் டிஃப்ளெக்ஷனை பொறுத்து டிஃப்ளெக்ஷன் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அதாவது இது வந்து ரீடிங் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி மெஷரிங் குவான்டிட்டி டிஃப்ளெக்ட்ஸ் த பாயிண்டர் ஆஃப் த மூவிங் சிஸ்டம் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் ஃபிக்ஸட் ஆன் த கேலிப்ரேட்டர் ஸ்கேல். கேலிப்ரேட்டர் ஸ்கேலில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்கேல் பேஸ் பண்ணி we can take the magnitude of the measure quantity is known. இது magnitude of measure quantity வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, டிஃப்ளெக்ஷன் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஃபர்தர் சப் கிளாஸிஃபைட் இன்டு மூணு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒரு டைப் வந்து இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட், இன்ட்ராகிரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட், அல்லது நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இது டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னா இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இண்டிகேட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா it indicates the magnitude of measured quantity வந்து indicate பண்ணுறது தான் indicating instrument. The indicating instrument has dial which moves in gratitude dial. Okay, நார்மலாக வந்து voltmeter, ammeter, power factor meter is the example of the indicating instrument. அதாவது இண்டிகேட் பண்ணும். நார்மலாக நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக லேபில் யூஸ் பண்ணுறது எல்லாமே மோஸ்ட்லி இண்டிகேட்டிங் மீட்டர் தான் யூஸ் பண்ணாங்க. வோல்ட் மீட்டர், அம்மீட்டர்,
பவர் ஃபேக்டர் மீட்டர், வாட் மீட்டர், அதெல்லாம் வந்து இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்டகிரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் which measure the total energy supplied at the particular interval of time. ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் வந்து இது வந்து அட் த இன்ஸ்டன்ட் வந்து பண்ணுறது வந்து இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ என்ன இன்ஸ்டன்ட்டில் என்ன இருக்கும். ஆனால் இன்டகிரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்லாம் வந்து என்ன வேல்யூ இருக்குது அது வந்து கால்குலேட் பண்ணுறது. இப்போ நார்மலாக எனர்ஜி மீட்டர் எடுத்துட்டிங்கன்னா எனர்ஜி மீட்டர் என்ன பண்ணுவாங்க, இபிஎஸ் வந்து ரீடிங் எடுக்கிறாங்கல்ல, அந்த ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட், ஒரு மாதம் இல்லை 2 மாதம் கழிச்சு தான் அந்த ரீடிங் எடுப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எனர்ஜி மீட்டர், வாட் ஹவர் மீட்டர், அப்புறம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே. இதுதான் இன்டகிரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இது எனர்ஜி மீட்டர், வாட் மீட்டர்லாம் வந்து இன்டகிரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட், இன்டகிரேட் ஆகிருக்கும். ஓகேவா, டைம் பீரியட். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ரெக்கார்ட் த சர்க்யூட் கண்டிஷன் அண்ட் பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம். அதாவது இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அட் த டைம் வந்து என்ன இருக்கோ அந்த வேல்யூ காட்டும். இன்டகிரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடு, ஒரு மாதம் 2 மாதம் இல்லை 1 day 2 day ஒரு ½ an hour கழிச்சு என்ன வருது ரீடிங் காட்டுறது. ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னா அந்த ரீடிங் இன்டர்வலை வந்து ஸ்டோர் பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுறது. நாமெலாம் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம எனர்ஜி மீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டயல் வச்சுருப்பாங்க. ஒரு மாதம் வந்து இவ்வளோ ரன் ஆகுது, இப்போ மொத்தமாக ஒரு 10 வருஷத்தில் எவ்வளோ ரன் ஆகிருக்கு அப்படின்னு, ஒரு வருஷத்துக்கு கழிச்சு எவ்வளோ ரன் ஆகிருக்கு அது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் ஒரு எனர்ஜி மீட்டர் இஸ் ஒன் ஆஃப் த ரெக்கார்டிங் மீட்டர். அது மட்டும் இல்லாமல் எர்த்குவாக்லாம் வருதுல்ல, அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மீட்டர் வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மூவிங் சிஸ்டம் ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் கேரிஸ் பென் இல்லைனா லைட்லி டச் பேப்பர் சீட். அது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எர்த்குவாக்கு மெஷர் பண்ணுறதுக்கு வி யூஸ் பென் அண்ட் பேப்பர். அதை வச்சு நம்ம எர்த்தோட வைப்ரேஷன் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. The movement of the coil is traced on the paper sheet. The curve drawn on the paper shows the variation in the measurement of electrical quantity. அதாவது ஒரு இப்போ எர்த்குவாக்குன்றதும் ஒரு வைப்ரேஷன் தான். ஓகே, வைப்ரேஷன் ஆர் ஃப்ரீக்வன்சி எத்தனை ஒரு டைம் பீரியடும் மாறிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் டைம் அதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி எடுத்துனா ஃப்ரீக்வன்சி எடுத்துப்பாங்க. ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டு டைம் மாறிட்டே இருக்கும். ஓகே. ஸோ திஸ் ஆர் ஆல் த வேரியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்ன பார்த்தோம். இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகேவா. நம்ம இப்போ பார்த்தது வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோம். இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மெக்கானிக்கலும் எலக்ட்ரிக்கலும் உங்களுக்கு தேவையில்லை, மெக்கானிக்கலும் எலக்ட்ரானிக்ஸும் உங்களுக்கு தேவையில்லை, அது வந்து உங்களுக்கு கிடையாது சிலபஸில். எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட் இன்டைரக்ட்னா அந்த பர்டிகுலர் வேல்யூ எடுத்து அதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்சல்யூட் இன்டைரக்டாக மெஷர் பண்ணுறது, இன்டைரக்டாக மெஷர் பண்ணுவோம், எடுத்து அதை வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்சல்யூட் இன்டைரக்ட். செகண்டரி டைரக்ட்னா டைரெக்டாக மெஷர் பண்ணுறது, டைரெக்டாக வி கேன் சி த ரீடிங். அதில் வந்து செகண்டரி டைரக்டில் 2 டைப் இருக்குது, அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட். அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட்னா அனலாக் குவான்டிட்டி, அதாவது எந்த அனலாக் வேரி வோல்டேஜ் கரண்ட் அதில் வந்து பார்த்து நியூமரிக்கல் வேல்யூ இல்லாமல் வர்றது. ஓகேவா, டைரெக்டாக நம்ம நியூமரிக்கல் வேல்யூ காட்டாது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்னா டைரெக்டாக நியூமரிக்கல் வேல்யூ காட்டும். அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து 2 டைப், டிஃப்ளெக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், நல் டிஃப்ளெக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். டிஃப்ளெக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்னா டிஃப்ளெக்ஷன் ஆகிறதுனால ரீடிங் நம்ம எடுக்கலாம். ஓகே, நல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் டிஃப்ளெக்ஷன் இருக்கும், பட் இண்டிகேஷன் தான், கரண்ட் இருக்கா இல்லையா, வோல்டேஜ் இருக்கா இல்லையா, இண்டிகேஷன் தான் காட்டும், ரீடிங்லாம் காட்டாது. ஓகே, டிஃப்ளெக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து 3 டைப் இருக்குது, இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட், இன்டகிரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட், ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னா இண்டிகேட் பண்ணும் எவ்வளோ ரீடிங் இருக்கா அப்படின்ட்டு இண்டிகேட் பண்ணும். இன்டகிரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஒரு பர்டிகுலர் இன்டர்வலில் எவ்வளோ வேல்யூ இருக்குது. ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னா அந்த இன்டர்வலில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது. இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்கலாம், அது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.